வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய நாமக்கல் மாநகர் மட்டுமல்ல, இதை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களினுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வாழ்க்கை மறுமலர்ச்சி மற்றும் விழிப்புணர்வு பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையில் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மனவளக்கலை எவ்வாறு அவசியம் தேவைப்படுகிறது என்பதை பற்றிய கருத்துரையிலே வழங்குவதற்கு வாய்ப்பும் அளித்து, நான் மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றி சென்ற ஆண்டு பணி நிறைவு பெற்ற பின் இங்கே மண்டலத்தினுடைய வளர்ச்சி குழு தலைவர் என்ற பொறுப்பினையை அளித்து என்னை இந்த வழியில் ஈடுபாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய நண்பர், சேலம் மண்டலத்தினுடைய தலைவர், ஆழியாறு அறிவு திருக்கோயிலுடைய விரிவாக்க இயக்குனர், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் என்ற பல்வேறு பொறுப்புகளிலே திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றிமிகு புலவர் மா. தங்கவேலு சார் அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய ஆற்றல் மிகு தலைவர், செயலர், பொருளர் மற்றும் நிர்வாகிகளே, இந்த அறக்கட்டளைக்கு தினமும் வருகை தந்து பல தியாக செயல்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அரங்காவலர் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய வேதாத்திரிய மெய் என்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு மனவளக்கலை, இதை பேசுவதற்கு ஒரு ஆசிரியராக இருந்து, தலைமை ஆசிரியராக இருந்து அல்லது மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து பேசினால்தான் மிக சரியாக இருக்கும் என்று கருதிய காரணத்தினால்தான் நீங்கள் எனக்கு இந்த தலைப்பு கொடுத்திருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், மாணவர்களுக்கு மனவளக்கலை என்பது எவ்வாறு அவசியம்? கல்வி என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடத்திலே படிப்பதும் கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்தில் படிப்பது மட்டும்தான் கல்வி என்று. நான் வேடிக்கையாக கூட நான் சில கூட்டங்களிலே சொல்லுவேன், கல்வியிலே 2 வகைப்படும். ஒன்று வயிற்று கல்வி, இன்னொன்று வாழ்க்கை கல்வி. இந்த வயிற்று கல்வி என்பது வயிற்றுக்கு தேவையான, பசிக்கு தேவையான உணவுகளை ஈடு செய்யும் பொருட்டு உருவாக்கக்கூடிய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய கல்வி. அது எழுத்தறிவு கல்வியாக இருக்கலாம், அல்லது தொழில் கல்வியாக இருக்கலாம். இதையெல்லாம் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே தரக்கூடிய அந்த கல்வி. இந்த கல்வி முறைதான் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நாட்டிலே மெக்கானிக் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அந்த முறையிலே இதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னதாக குருகுலம் என்ற மிக அற்புதமான திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்த பெருமக்கள் எல்லாம் அவர்கள் இந்த எழுத்தறிவு கல்வியையும் படித்திருக்கிறார்கள், தொழில் கல்வியையும் முடித்திருக்கிறார்கள். அதோடு வாழ்க்கை கல்வி, வாழ்க்கை நல கல்வியையும், ஒழுக்க பழக்க வழக்க கல்வியையும் இணைத்து, அது லைஃப் வேல்யூ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான, ஒரு மனிதன் மனிதத்தன்மையுடன் சமூகத்திலே வாழ்வதற்கான அந்த கல்வியை உருவாக்கக்கூடிய அந்த குருகுலங்கள் அந்த தினம் நிரம்பியிருந்தன. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் அந்த வாய்ப்பு மனவளக்கலை மன்றத்துக்கு மட்டும்தான் மிக சரியாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது. இதை நான் என் வாழ்க்கையின் அனுபவத்தின் காரணமாகவே நான் சொல்லுகிறேன். இதே அரங்கத்திலே 1996ஆம் ஆண்டிலே உடற்பயிற்சியை எடுத்துக்கொண்டு அகத்தாய்வை முடிப்பதற்கு பின்னால் என் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், என் மனநிலை எவ்வாறு சமநிலையாக மாறியது என்பதை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். ஆக இது நான் இப்ப சவுத் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை பட்டதாரி வேதியியல் ஆசிரியராக +1 +2 கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை தொடர்ச்சியாக நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அன்றைய தினம் நாமக்கல் தெற்கு பள்ளிக்கு வருகை இருந்த பொழுது அவரை வரவேற்கக்கூடிய வரவேற்பு குழுவிலே நானும் ஒரு அங்கத்தினர் உறுப்பினராக இருந்து அவரை வரவேற்று அவர் வருகின்ற பொழுது அவரை நான் பார்த்து வணங்கி வாழ்க வளமுடன் என்று நான் உறக்க சொல்லியாய் என்னை திரும்பி பார்த்து என்னை முதலில் தட்டி கொடுத்து வாழ்க வளமுடன் என்று சொல்லிய அந்த நிகழ்வு, அந்த ஸ்பரிச உணர்வு, அந்த நயன தீட்சை, அதன் காரணமாகவே ஏறத்தாழ அந்த 38 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து அந்த அடிப்படை உடற்பயிற்சியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு சென்னை அல்லது டெல்லி தலைநகரம் போன்ற ஊர்களுக்கெல்லாம் பல பயிற்சிகளுக்காக செல்கின்ற போது கூட அந்த பயிற்சியை என் ரூமிலே செய்வேன். என் ரூம்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னப்பா புதுசா யோகா செஞ்சுட்டு இருக்கிறீங்க கேட்பாங்க. அவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இந்த உடற்பயிற்சி எப்படி செய்யணும். நான் சேலம் மாவட்ட கல்வி அதிகாரி இருக்கின்ற பொழுது தாதகாப்பட்டி அறக்கட்டளையுடைய தலைவர் டிபிஆர் பழனிசாமி சார் அவர் ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் அவர் விடமாட்ட கூட்டிட்டு போவார். அப்ப நான் அந்த கொடலாம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஸ்ட்ரென்த் அதிகம் 2008 ஸ்ட்ரென்த் அதிகம். நான் எல்லா பிரேயர்லையும் வச்சு நானே செஞ்சு காமிச்சேன். ஏன் அப்படின்னா ஒரு மாவட்ட கல்வி அதிகாரிகள் செய்யறாரு, மேடையில ஏறி செய்யறாரு என்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும். அதன் காரணமாக இந்த பள்ளியிலே பல மாணவர்கள் அவர்களுடைய டிசிப்ளின்ல நிறைய மாற்றங்கள் இருக்குது என்று அடுத்த முறை நான் பள்ளிக்கு விசிட் போகும்போது சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், அதுக்கு காரணம் நான் அல்ல, அதெல்லாம் நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷியுடைய பயிற்சி தான். அந்த பயிற்சி அவர்கள் மட்டும் எல்லாரும் இருக்கணும். ஒரு மாணவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் 2 பேர். ஒரு ட்ரையாங்கல், ஒரு முக்கோணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முக்கோணம் என்று எடுத்துக்கொண்டால் முக்கோணத்துல இந்த கூம்பா இருக்கக்கூடிய மேல் பகுதியில அந்த மாணவன் உட்கார்ந்து இருக்கு, அப்பதான் மேல போக முடியும். கீழே இருக்கக்கூடிய 2 கார்னர், 2 மூளை இருக்குதா, 2 மூளையை யார் தாங்கி பிடிக்கணும்னா ஒருத்தர் டீச்சர், இன்னொருத்தர் பேரண்ட். இந்த டீச்சரும் பேரண்ட்டும் பெற்றோர்களும் ஆசிரியரும் மிக சரியாக ஈக்குவலா தாங்கி பிடித்தால்தான் அந்த முக்கோணத்துல உச்சி இருக்கக்கூடிய மாணவன் கீழே விடாமல் பேலன்ஸா உட்கார்ந்துருப்பான். இவர்கள் யாராவது ஒருத்தரை விட்டுட்டாலும் அந்த மாணவனும் மாணவியோ கீழே விழுந்துருவாங்க. இந்த ட்ரையாங்கிளுடைய சக்சஸ் ஃபார்முலாவில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னவென்றால், தாங்கி பிடிக்கக்கூடிய 2 பேர்கள், அந்த பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி, அவர்கள் மிக சிறப்பான நேர்மறை எண்ணத்தோடு தாங்கி பிடித்தால் மட்டும்தான் பையன் மேல தந்திருப்பான். இந்த நேர்மறை ஆற்றல் சொல்லும் பொழுது தண்ணி ஞாபகத்துக்கு வருது. வாட்டர், ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு டம்ளர்லயும் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் மேல ரொம்ப அன்பு செலுத்தி அந்த தண்ணீர் மீது ஒரு பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிச்சுன்னா அந்த தண்ணீருடைய இந்த சைஸ் ஃப்ரீசர் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்டலா அழகா ஈவனா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதே இன்னொரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி மீது ஒரு எதிர்மறை ஆற்றல் செலுத்தணும்னா, அதாவது நெகட்டிவ், பெசிமிஸ்டிக் மைண்ட், இந்த பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட பாய்ச்சணும். கோபம், வெறுப்பு, சினம், கவலை, அகத்தாயில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அந்த தண்ணியை திட்டும் பொழுது, அதன் மீது கோபப்படும் பொழுது, அதன் மீது கவலைப்படுகின்ற பொழுது, அதை புறக்கணிக்கின்ற பொழுது, எதிர்மறை ஆற்றலை அந்த தண்ணீர் மீது அந்த டம்ளர்ல செலுத்துகின்ற பொழுது, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியினுடைய அந்த ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அது பார்த்தா ரொம்ப அலங்கோலமாக உடைஞ்சு கிடக்கும்.
அப்ப இந்த நீருக்கு அந்த பஞ்சபூதங்களிலே மிக முக்கியமானது நீர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உணவு என்று சொல்லுவாங்க. நீர் இல்லையே நாம் இல்லை. ஏன்னா உடம்புல ஓடக்கூடிய ஃப்ளூயிட் திரவங்கள்ல கிட்டத்தட்ட 75% வாட்டர் தான். அதுபோல அந்த வாட்டர் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலோடு அவர்கள் ஆசிரியரும் பெற்றோரும் இருந்தால் மட்டும் மாணவனை தூக்கி பிடிக்க முடியும். இந்த ஆற்றலை மேலே பாய்ச்சுவதற்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு மனவளக்கலையை சொல்லிக் கொடுக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சேந்தமங்கல அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5 ஆண்டுகள் நான் தலைமையாசிரியர் பணியாற்றிய அந்த காலம். அப்பொழுதெல்லாம் வாரத்தில் 2 நாட்கள் தொடர்ந்து 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு கட்டாய கல்வி பாரு. அப்ப எல்லாம் பள்ளிக்கல்வித்துறையில ஆர்எஸ் எல்லாம் போடல. ஆனா நான் அந்த 96 எடுத்துக்கொண்ட பயிற்சியின் மீது ஏற்பட்ட தாக்கம், என் மீது ஏற்பட்ட மாற்றம், இதன் காரணமாக மாணவர்களுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் வரவழைத்து அவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பிடிக்க வச்சு ரொம்ப மிகச் சிறப்பாக அவர்கள் பணியாற்றிய காரணமாக அந்த பள்ளியில மாணவர்களுடைய வருகை 2 மடங்காக ஒரே வருடத்தில் மாறி தேர்ச்சி சதவீதம் மிகப்பெரிய அளவில் 100% தொட்டது. ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து தக்க வைக்க முடிந்தது. இன்னும் சொல்ல போனா இப்பொழுது கூட திரு ராமச்சந்திரன் ஒரு ஆசிரியர் போறாரு, போறாரு. அப்ப அந்த பள்ளியில இதெல்லாம் சொன்ன நம்ப மாட்டீங்க, அவர்கள் எல்லாம் மனவளக்கலையில பயிற்சியில அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்க சொல்லி அவர்கள் உடற்பயிற்சி எடுத்திருக்காங்க. அகத்தாய்வே கேட்க சொன்னது பின்னாடி அவர்கள் எல்லாம் போனதுக்கு முன்னாடி அந்த பள்ளியில இரவு 10 மணி வரை ஆசிரியர் பெருமக்கள் பாடம் நடத்தி இருக்கிறார். பாப்பு டீச்சர் ஆச்சரியமா இருக்கும். வரைக்கும் உங்க வரலாற்று உங்க லைஃப்ல கேள்விப்பட்ட மாட்டீங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லல. இந்த மனவளக்கலையுடைய பயிற்சி அவங்களுடைய என்ன அலைகளை எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலாக மாற்றி இருக்கிறது என்று பாருங்க. இப்பெல்லாம் 4 மணிக்கு பிள்ளைச்சா அடுத்த செகண்ட் போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்ப அப்படி இருந்த நானே இருந்தேன். நானும் இரவு 10 மணிக்கு அந்த பள்ளியில் இருந்தேன். அதுக்கு மேலதான் நான் கார் எடுத்துக்கிட்டு ராசிபுரத்து போவோம். அப்ப நான் நாமக்கலே பண்ணியிருந்தேன். ஆக ஏன் சொல்றேன்னா, இந்த வகையில நீங்க ஒரு நேர்மறை ஆற்றலை செலுத்துவதற்கு அவனுக்கு மனவளக்கலை மிக மிக அவசியம். குறிப்பா இந்த எளிய முறை உடற்பயிற்சி. நான் அந்த எத்தனையோ பயிற்சிகள் நானும் செஞ்சிருக்கிறேன். நான் எங்களுக்கு சொன்ன மாதிரி ஈசா யோகால போய் வெள்ளியங்கிரி மலையிலேயே போய் உட்கார்ந்து செஞ்சோம். ஜக்கி வாசுதேவ் அவரே கிளாஸ் எடுத்தாரு. அந்த அடிப்படை பயிற்சி எடுத்தோம். பிஎஸ்பி கிளாஸையும் போய் எடுத்து முடிச்சோம். அதே போல பெங்களூர்ல போய் ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் ஜீவி எடுத்தோம். சுதர்சன கிரியா வரைக்கும் பண்ணணும். ஆனால் 96 எடுத்து இந்த பயிற்சி தான் என் உடம்புக்கு ஃபிட் ஆச்சு. இந்த பயிற்சி தான் என் உடம்புக்கு மட்டுமில்ல மனசுக்கு எனக்கு அப்படியே நெருக்கமாச்சு. மிக எளிமையா இருந்துச்சு. மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்துச்சு. அப்பொழுது எனக்கு அந்த 7 மூலாதாரத்திலிருந்து துரிய வரைக்கும் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுடைய சுழற்சியை பற்றி அவ்வளவாக கருத்து தெரியாது. பின்னால நான் அருளதி பிரம்மஞான பயிற்சி பிடிச்சோம். அருளதி பயிற்சி பிடிக்கும் பொழுதுதான் நிறைய விஷயங்கள் எனக்கு. அப்ப இது என்னை அறியாமையே மிகப்பெரிய மாற்றம். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வந்திருக்குது, மணிப்பூரம் வந்திருக்குது, அனாதகம் போயிருக்கு, சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கு, விசுக்தி போயிருக்கு, ஆக்கினை போயிருக்கு, துரியம் போயிருக்கு, 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகிருக்குது என்பதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன். இன்னமும் சொல்லப்போனா காலை எந்திரிச்சோடனே கொஞ்ச நேரம் அமைதியா அந்த மெடிடேஷன் யோகா பண்ணும் பொழுது, உடற்பயிற்சி செஞ்சுட்டு அமைதியா உட்காரும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு புதிய ஒரு உள்ளுணர்வு தோண்டப்படுகிறது. இந்த இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, பொட்டன்சியாலிட்டி, நம்முடைய அக ஆற்றல் அதிகப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த உடற்பயிற்சியும் தவமும் குண்டலினி சக்தியை மேம்படுத்துவதற்காக, அதை மேலே கொண்டு வருவதற்காக மாணவ செல்வங்களுக்கு மிக அவசியமானது. இப்ப நம்ம சொல்லுவோம், வெல்னஸ் டிபார்ட்மெண்ட் அதிகம் வந்துருச்சு. வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துன பணம் இருந்தா முக்கியம், வெல்த் முக்கியம். இப்ப வெல்த்தை விட இப்ப என்ன ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துருச்சு. 2021 பின்னாடிதான் வெல்த்தை விட ஹெல்த் முக்கியம் என்று. இப்ப வெல்த் கரன்சி, நோட்டு, பணம்.
ஆனா ஹெல்த்ங்கிறது தான் அல்டிமேட் கரன்சி. அந்த அல்டிமேட் கரன்சியை நாம் கொண்டு வரணும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்களை வெளியே தள்ளும். அதை உடம்புல இருந்து சுத்திகரிக்கப்படும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னா அது அகத்தாய்வு முறை மட்டும்தான் பண்ணணும். அந்த அகத்தாய்வு எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களுமே எண்ணங்கள் என்று சொன்னா எண்ணங்களை எப்படி ஆராயணும்னா அந்த பழைய திரைப்படத்தெல்லாம் பாட்டி வரும், சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே என்று பழைய பாடத்துல சார்லாம் சீனியர்ஸ் தெரியும். அப்ப சிந்தனை செய்யணும். சிந்தனை செய்கின்ற பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே தள்ளப்படுகிறது. எண்ணம் ஆராய்தல் அகத்தாய்வு. மாணவ செல்வங்களுக்கு நம்ம சொல்லணும், வாட் இஸ் த ரூல் இன் யுவர் ஸ்கூல். உன்னுடைய ஸ்கூல்ல உன்னுடைய ரூல் என்ன? உன்னுடைய ஃபேமிலியில நீ எங்க இருக்கிற, நீ எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வர்ற, உன்னுடைய வர வேண்டிய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உங்க அப்பா அம்மா எவ்வளவு கனவுகள் இருப்பாங்க படிக்கும். அவனுக்கு நம்ம பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த வயசுக்கு அவனுக்கு புரியாது, தேவையான. அவனுக்கு வேண்டியது இப்ப எழுத்தறிவு கல்வியும் தொழில் கல்வியும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும். அதுக்கு பின்னாடி கூடவே வாழ்க்கை கல்வியை அவனுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சைடு. இது இல்லாம போனதன் காரணமாக தான் என்னுடைய சமூகம் மிகப்பெரிய போதை ஒழிப்பு மாநாடுலாம் நடத்த வேண்டிய அவசியத்துக்கு போயிடுச்சு. நாங்களாம் படிக்கிறப்ப யாரோ ஒரு பையன் சிகரெட் குடிச்சா வீடி குடிச்சாலும் அவனை பார்ப்ப பாசல் அப்படி அவன் கூட ஒரு நாள் நாங்க அவங்க பார்ப்ப அவன் சிகரெட் குடிக்கிறாங்க, அவன் வீடி குடிக்கிறவன் அப்படின்னு. இல்ல ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றத பார்த்தா ரொம்ப ரேர்னு சொல்லணும். பட் இப்ப அப்படியே ஆப்போசிட்ட மாதிரி இப்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு. இல்லாத மாணவன் யாரும் தான் கேட்கணும். அப்ப சமூகத்தை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கிறது. அதுல முதன்மையாக முக்கியமா இருக்கக்கூடியது என்று சொன்னால் நம்முடைய மனவளக்கலையினுடைய பேராசிரியர் இவர்களுடைய சேவை மிகப்பெரிய உழவன் சரிக்க சொல்வார். ஒரு புண்ணிய கொள்முதல். இந்த கரும்பு திங்கிறதுக்கு கூலி வாங்குற மாதிரி அவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்டு நம்ம புண்ணிய அக்கௌண்ட் சேர்த்திக்கிறோம். உண்மையான வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கமே என்ன அப்படின்னா அடுத்தவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுப்பது, சந்தோஷத்தை கொடுப்பது. சொல்லுவாங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றால் என்ன வெற்றி என்பது என்ன என்றால் அடுத்தவர்களை வெற்றி பெற செய்வதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அடுத்தவர்களை வெற்றி பெற செய்வது என்பது மாணவ செல்வங்களை வெற்றி பெற செய்வது. அது ஆசிரியர், நான் பேசிக்கலி டீச்சர், அதனால தலைமை சொன்னேன். என்கிட்ட படிச்ச பையன் நாளைக்கு இப்ப நான் மாவட்ட கல்வி அதிகாரியா இருக்கேன்னா என்னை விட அவன் பெரிய ஆள் ஆயிட்டுன்னா பொறாம வராது, காழ்ப்புணர்ச்சி வராது, ஆற்றாமை வராது. எப்படி அவங்க அப்பா அம்மா நினைச்சு மனதார வாழ்த்துவாங்களோ அது போல என் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆயிட்டான், என் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஃபேமஸ் டாக்டர், என் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பைலட்டா இருக்கிறான், என் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பெரிய என்டர்பிரனர் இருக்கிறான் என்று நினைக்கக்கூடிய பெருமைப்படக்கூடிய அப்பா அம்மாவுக்கு இணையா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இனம் இருக்குது என்று சொன்னால் அது ஆசிரியர் இனம் தான். அப்ப அந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றலை கொண்டவராக, அதை எண்ணம் ஆராய்தல். அடிக்கடி சொல்ற மாதிரி எண்ணங்கள்ல இந்த சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழ்ல ரகசியம் இருக்குது. அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அதுக்கு முன்னாலேயே நம்முடைய மக்கள் சிந்தனை MS உதயமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பா எண்ணங்களை பத்தி எழுதியிருக்கிறார். நான் கல்லூரியில அந்த புத்தகத்தை படித்துதான் முதல்ல அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி வச்சேன். இந்த புத்தகத்தை எல்லாம் நீ தலைவன் ஆனால் தலைமை பண்பு பற்றி நிறைய விஷயங்கள் அவர் புத்தகத்தை எடுத்த படிச்சு முடிக்காம வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு அந்த கல்லூரி காலங்கள். எங்களுடைய ஹீரோ அவர்லாம் அப்ப MS உதயமூர்த்தி சார். ஆக அந்த எண்ணங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுத்த ஒரு புத்தகம் தான் ஒரு ஒட்டுமொத்த நாட்டையே மாற்ற முடிகிறது.
ஒரு ஆலையே மாறும் பொழுது, ஒரு தனி மனிதன் மாறுகின்ற பொழுது ஒட்டுமொத்த சமுதாயம் மாறும். வின்சென்ட் சர்ச்சில் இருந்தாரு. அவர் கொன்னவாய் வார்த்தைகள் சரியா பேச முடியாது. இங்கிலாந்துல லண்டன்ல மத்தவங்க பேசுறது பார்த்துட்டு அப்படியே அசந்து போய் வேடிக்கை பார்ப்பாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா, நானும் ஒன் டே ஒரு கிரேட் ஆரேட்டர் இன் லண்டன், நான் அந்த லண்டன்ல மிகப்பெரிய ஒரு பேச்சாளரா சொற்பொழிவாளரா வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவர்கிட்ட உள்ள ஒரு ஃபயர் இருந்துட்டே இருந்தது. தினைக்கும் கண்ணாடி முன்னால போய் பேசுவாரு. பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நாக்கு குளரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குண்டூசி ஒண்ணு எடுத்துக்கிட்டு இந்த நாக்கு கடியில குத்துவாராம். இந்த நாக்கு சரியா பெறணுங்கிறதுக்காக ரத்தம் வடியுமா, விட மாட்டாராம். தொடர்ந்து டெய்லி அந்த நாக்கு கடியில குத்தி 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 பிளட் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பேசி அவர் அந்த ஹை ப்ரொனவுன்ஸ் வித் பொலிட்டிக்ஸோட பேசக்கூடிய மிகச்சிறந்த ஆரேட்டரா இருந்திருக்காரு. அப்ப அவரிடம் இருந்தது என்ன அப்படின்னா, அந்த என்னால முடியும் அது நேர்மறை ஆற்றலுடைய எண்ணம் தான். மனவளக்கலையை பயிற்சி எடுக்கலையே ஒழிய மனவளக்கலை தத்துவத்தில புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்முடைய அண்மையிலே மறைந்த பாரத குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி. நான் அவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக அப்பொழுது இருந்து பணியாற்றி கொண்டிருந்தேன், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அப்ப சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கருத்தரங்கு போட்டிருந்தாங்க, எல்லாம் அழைச்சிருந்தாங்க, போயிருந்தோம். அப்ப டாக்டர் அப்துல் கலாம் சார் இப்ப பெங்களூர்ல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அந்த சேட்டலைட் ஏர்கிராப்டுடைய அசசரிஸ் தயாரிக்கக்கூடிய சீனியர் சயின்டிஸ்டா இருக்காரு. அவர் ஸ்பீச் தராரு. அப்ப இவ்வளவு பிரபலம் இல்லை என்றாலும் கூட அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் என்ற முறையில் நாங்கெல்லாம் போய் பார்க்கணும். அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இன்னமும் பசுமையா இருக்கு. பிற்காலத்துல அவரு வடகிழக்கு மாநிலத்தில் அவர் இருக்கின்ற வரைக்குமே, மேகாலயால ஷில்லாங் நினைக்கிறேன், ஷில்லாங்ல தான் அவர் இருந்தார். அங்க மாணவ மத்தியில் அவர் இருக்கின்ற வரைக்கும் மாணவ செல்வம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் அன்றையே பதிவு செய்தார். உன்னுடைய பிறப்பு ஒரு சாதாரண சம்பவமாக இருந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் மாணவர்களே என்று மாணவர்களை பார்த்து மோட்டிவேட் பண்ண. மோட்டிவேஷன் என்றால் யார் வேணாலும் மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷன் பேசுறதுக்கு யார் வேணாலும் நிறைய இருக்காங்க, பேசலாம். பட் அவங்க மனசுல இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள ஒரு இன்ஸ்பயர் பண்ணணும். அவரு நம்மள அன்னைக்கு இம்ப்ரெஸும் பண்ணாரு, இன்ஸ்பயர் பண்ணாரு. அவர் வெறும் மோட்டிவேட்டர் மட்டுமல்ல, ஒரு பெரிய இன்ஸ்பயர். இஸ் எ ரோல் மாடல் டு ஆல் ஆஃப் தி சிட்டிசன். அனைவருக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அவர் எந்த கட்சி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, எந்த கட்சி என்று அவர் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் அவரை வரவேற்றாங்க, எல்லா அரசியல் கட்சியும் அவருடைய இறப்புக்கு கண்ணீர் சிந்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய ஒரு மக்கள் ஜனாதிபதியாக இருந்து மறைந்தார். அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் பள்ளிகளிலே எழுதி வைத்தேன். நானும் டெய்லி அது அப்பயே நான் சொன்னது 2013ஆம் ஆண்டிலே சேந்தமான ஸ்கூல்ல HM இருந்தே சரி, அதுக்கு முன்னாடி மொரப்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் போனோம். அங்கே அந்த 5 வார்த்தைகள், ஐ ஆம் த பெஸ்ட், நான் ஒரு மிக சிறந்தவன், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் எ வின்னர், நான் ஒரு வெற்றியாளர், டுடே இஸ் மை டே, இந்த நாள் என்னுடைய நாள், ஐ கேன் டு இட், என்னால எதுவும் முடியும், ஐ கேன் டு இட், என்னால் முடியும், God is always with me, கடவுள் எப்பொழுதும் என்னிடமே இருக்கிறார் என்று 5 வேர்ட்ஸ அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல முடிக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது திருப்பி சொல்றாரு இந்த மாணவர்கள். அப்ப நாங்களும் உட்கார்ந்து சொல்றோம், எஸ்
I am the best. I am a winner. I can do it. Today is my day. God is always with me. என்று சொல்லுகின்ற போது நம்மளை எரியாமல் ஒரு மிகப்பெரிய துள்ளல் உள்ளத்துல நம்மளால முடியும். நான் கூட சொல்லுவேன், முடியும் என்பதை மூளையில் வை, பிரெயின்ல மூளையில் வை, முடியாது என்பதை அந்த மூளையில் வை. சோ முடியும் முடியாதுன்னா இது தன்னம்பிக்கையின் உச்சம். அந்த நல்ல கான்சியஸ் மைண்ட் வரும். நல்ல கான்சியஸ் மைண்ட் இருந்தாதான் நல்ல கான்பிடன்ட் மைண்ட் வரும். அந்த மனநிலை சமநிலையாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு இப்பொழுது மனநிலை சமநிலையே இல்லை, எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அழகா ரோஹன் சார் தான் அங்க சொன்னார், நீங்க இருக்காரு பின்ன நினைச்சா சிரிப்பு வருது. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கிற கருவி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சனிக்கிழமை வந்து நம்ம அறிவித்தல் வரும்போது உங்க மனசுல என்னென்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கருவி வரும்பொழுது இந்த கூட்டத்துக்கு அவசியம் வரணும்னு நீங்க சொல்லும் பொழுது ஒருத்தர் கூட வரமாட்டீங்க என்று அங்க சொல்லும் பொழுது காரணம் என்னவென்றால் நம்முடைய மனசு கண்ணதாசன் படத்துல வர மாதிரி மனம் ஒரு குரங்கு. அப்ப அந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கணும். அதுதான் கண்ணதாசன் பாடியிருக்காரு, உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. அப்ப மனசை பார்த்துக்க நல்லபடி என்று சொன்னால் நம்முடைய மனவளக்கலையை மிக சரியாக கையாண்டார். அது உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தாய்வு, தவத்தை மிக சரியாக கையாண்டார். தன்னை உணர்ந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறார். நாம அறிஞ்சிட்டோம் நான் யார் என்று உணர்ந்து விட்டால் நமக்கு இது கேடே வர வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் நினைச்சதுனாலதான் அந்த கனியின் பூங்கொன்றனார் போன்றவர்கள்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி நினைச்சதுனாலதான் சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்கா சிக்காகோ நகர்ல போய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஹால்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிக்கிறது. அப்ப கணியன் பூங்குன்றாரை போல இது போன்ற பெரிய பெரிய ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள், யோகிகள் வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்களுடைய அதிர்வலைகள், நேர்மறை அதிர்வலைகள் இருந்த காரணத்தினால் எல்லா மதத்திலும், அது கிறிஸ்தவர்களாகட்டும், முஸ்லிம் முகமதியர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், அனைத்து மதங்களுடைய மிகப்பெரிய மகான்களுடைய நேர்மறை ஆற்றலினால்தான் இன்னைக்கு இந்த பூமி ஜனித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய பூமி நம்மளுதான். பாரதியார் எப்படி படிச்சு போறாரு, பாரத புண்ணிய பூமி என்று அவர் ஒவ்வொரு பகுதிகளையும் சொல்லிட்டு இருப்பார். ஆக அந்த வகையில காலம் கடந்து நிற்கிறது. ஆக படிப்பு என்பதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை. இதை மாணவ செல்வங்களுக்கு கொண்டு செல்வதற்கு, ஏன்னா காலம் கடந்து நிற்பது வந்து பணம் காசு அல்ல, காலம் கடந்து நிற்பது கல்வி மட்டுமே. இப்ப 2032 நினைக்கிற அந்த ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2033, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மன்னர்களை பற்றியோ, ஜமீன்களை பற்றியோ, பணக்காரர்களை பற்றியோ எந்த விதமான குறிப்பும் தகவலும் யாருக்கும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. காலம் கடந்து நிற்பது கல்வி மட்டுமே. ஒரு நாட்டுல ராஜா இருக்காருன்னா அந்த நாட்டு ராஜாவுக்கு அவர் தான் அங்க ஆளினார் அழகுராஜா, கிங். அந்த ராஜா அடுத்த நாட்டுக்கு போனாருன்னா அவர் பூஜை ஆயிடுவார். யார் அங்கே கொண்டு வா அவனை அப்படின்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனா ஒரு விஞ்ஞானி, ஒரு கல்வியாளர் ஒரு நாட்டுல இருக்காருன்னா அந்த நாட்டுல எங்கெல்லாம் போகலாம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை வந்து பொக்ரைன்ல அனுப்பி போட்ட உடனே அவர் அமெரிக்கா கூப்பிடுது. எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் உங்களுக்கு வாங்க, எங்க நாட்டுக்கு வாங்க கூப்பிடுது. நான் அண்மையில துபாய் போயிருந்தேன், அபுதாபி துபாய் போயிருந்தேன். துபாய் பார்த்து
பிரமிச்சு போயிட்டேன். நிறைய பூலோகத்தினுடைய சொர்க்கமா இது. இந்த குரூஸ்ல போகும் பொழுது இரவுல அந்த அவ்வளவு துபாய் நாம் நினைச்சோம் டிசர்ட் பாலைவனமா இருக்குது. ஏர்போர்ட்ல இருந்தாலே அப்படியே ஏர்போர்ட்டே அதை பார்க்கும்பொழுது நம்ம நாடு இன்னும் மிக ஏழை நாடுன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா உலகத்திற்குரிய மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம், விஞ்ஞானிகளை எல்லாம், அறிவி ஜீவிகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அந்த நாட்டை வந்து மிகப்பெரிய பணக்கார நாடா எல்லாத்தையும் பெஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சொல்லணும்னா அது வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். இப்ப அதுல ஏர் டாக்ஸி விட்டாங்க. ஏர் டாக்ஸினா அப்படியே இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா இங்கிருந்து போனதுல அப்படியே வண்டி டாக்ஸி மேல ஏறும், அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் இறங்கும், இல்ல சேலம் போய் இறங்கும், அங்க இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஆக மனித ஆற்றல் இருந்து எல்லாம் கல்வியை பொறுத்து இருக்கிறது. ஒரு வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கை நலக்கல்வியை சொல்லிக் கொடுத்தவர். எத்தனையோ மகான்கள் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. எளிய முறை உடற்பயிற்சியை தன்னுடைய உடம்பையே 40 ஆண்டுகளாக வருத்தி, இதன் காரணமா அவர் உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவி இதையெல்லாம் வரக்கூடிய பொதுமக்களுக்கு இலவசமாக சொல்லித்தர வேண்டும் என்ற மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை, பிராட் மைண்ட் என்று சொல்லக்கூடிய பெரிய அளவில் கொண்டிருக்கார். அதனாலதான் இன்னைக்கு உங்க மகரிஷி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது வந்து சாகும் வரை வாழ்வது வாழ்க்கை அல்ல, மற்ற மனதில் வாழும் வரை வாழ்வதுதான். ஒரு செத்து போயிட்டாரு அன்னைக்கு மறந்துருவாங்க, இல்ல 2 நாள் அழுவாங்க, 1 வாரம் அழுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனா சில பேர்த்தை மட்டும் தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப கல்விக்கண் திறந்த காமராஜர் தொடர்ந்து சொல்றோம். நம்முடைய பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க, அண்ணாவை சொல்லுவாங்க, கலைஞர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகளா தமிழ்நாட்டில் மனம் வந்தாங்க. அவர்களை இறந்தும் இரவா புகழ் பெற்றிருக்காங்க. அவர்கள் மனித மனங்களை படித்திருக்கின்றார். மனிதர்களை எவ்வாறு ஹேண்டில் செய்வது, அந்த மக்கள் சக்தியை தெரிந்து வைக்கக்கூடிய பீப்புள் ஸ்கில் தெரிந்து வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க பெரிய தலைவர். அதனாலதான் கண்ணதாசன் இருக்காரு, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எல்லாத்துக்கும் அடிப்படைன்னா உன்னை அறிந்தால். இந்த கூயாமை நான் யார் என்ற அகத்தாயில் வந்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு அது சொன்னார். அதுல ஒரு வரி வரும், அடுத்த ஸ்டான்ஸ்ல, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. தன்னை தானும் அறிந்து கொண்டு நாம் யார் என்பதை அறிந்து கொண்டு அதை ஊருக்கு சொல்பவர்கள் தான் தலைவர்கள். அவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். வெறும் வார்த்தை ஜாலத்துக்கு மட்டும் பேசிட்டு போறதா இல்லை, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள். அப்படிப்பட்ட தலைவராக தான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் பார்க்கிறோம். வாலிபன் எழுதியிருப்பாரு ஒரு படத்தில், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உனக்குள் இருக்கக்கூடிய நீ நம்பிக்கை வைத்தால், ஏன்னா தன் மீது நம்பிக்கை வச்சாதான் நான் யார் என்பதை, தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பேர் தான் தன்னம்பிக்கையே இருக்கு. தன்னம்பிக்கை என்பது என்ன, தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒருவன் மாணவ செல்வங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுத்தார். எந்த ஒரு மாணவனும் மாணவியோ முதல் 20 ஆண்டுகள், அது பள்ளி பருவத்தினுடைய டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முதல் 20 ஆண்டுகள் மாதா பிதா குரு தெய்வத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களோ, அடிமைனா சொல் பேச்சு கேட்டிருக்கார்களோ, அவர்கள் மீதி 80 ஆண்டுகள் ராஜாவை போல் வாழ்வார்கள் அல்லது ராணியை போல் வாழ்வார்கள். அப்படியெல்லாம் நாங்கெல்லாம் இருந்தோம். நாளை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அப்பாட்ட அடி வைக்கிறேன்.
மேரேஜ் பண்ணி 2 குழந்தை பிறந்த பின்னாடி ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது, அப்பா கமெண்ட் பண்ணுறது அவரு அப்பா ஹெட் மாஸ்டர், ஏதோ பேச்சுவாக்கில் நானும் பக்கத்துல நிக்க மாட்டேன், ஏதோ ஒன்று வந்து கமெண்ட் உங்களுக்கு தெரியாது, இப்ப கமெண்ட் இருப்பா அப்படின்ட்டு என்னது சொல்லி ஓடி விட்டா இருப்பாங்க. இப்ப வீட்டுல வந்து பைக்ல விழுந்து பைக்கு கீழே விழுந்துச்சு. நம்ம பாட்டுல அந்த அடி வாங்கிட்டு வெளியே போயிட்டோம். அப்படியே போய் ஏன் சொல்லு இன்னைக்கெல்லாம் அப்படியே மாறி போச்சு காலம். என்கிட்டயே பல பேர் சொல்லிருக்காங்க, சார் பையனை நீங்க இங்க திட்டிட்டீங்க பால்வழின்னு, என் பையன் வந்து என்னை பிடிச்சி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி என்னை பிடிச்சி வந்து அடிக்கே வரலாம், அடிச்சுட்டான் அப்படி கூட சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்காரு. அப்ப இந்த சமூக சீர்கேடுகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாணவனுக்கும் மனவளக்கலை மிக மிக அவசியம். கோவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப என்னுடைய பேரன் இருக்கிறான், பேரன் வந்து அந்த செல்போனை பிடிக்கிட்டோம்னா கேம் ஆடிட்டு இருப்போம், கொடுத்தோம்னா உடனே மேல போவோம், சீரம் வரைக்கும் கொஞ்சிட்டு இருப்போம், அழகா விளையாண்டுட்டு இருப்பான். உடனே வந்து தூக்கி விசிறுவான், யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்டு அப்படிமா, உடனே யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்டு அப்படி இல்லடா ஐஎம் யூ ஆல்வேஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு அவனை ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துனா அப்புறம் கொஞ்சம் செல்ல கொடுத்தாதான் அது போக அடங்குது. ஆக அந்த சினம் எப்படி தவிர்க்கிறது? ஏன்னா சினத்தினால்தான் பல நாடுகளுடைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியும். ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும், இல்ல இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகட்டும், இந்தியா பாகிஸ்தான் ஆகட்டும். அதனாலதான் உலக அமைதி வார விழாவை இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உலகத்துல அமைதி வேண்டும் என்பது. அப்ப உலகத்தினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் இது மாதிரி மனவளக்கலையினுடைய உள்ளுணர்வை உலக தலைவர்கள் புரிந்து கொண்டால் அந்த உலக அமைதி என்பது மிக எளிதாக கிடைக்கும். அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்முடைய மாணவ செல்வங்கள் ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க தான் நாளைய நாட்டினுடைய எதிர்காலம். ஒரு நாட்டினுடைய எதிர்கால சிற்பிகள். ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் ஒரு வகுப்பறையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு வகுப்பறையுடைய 4 சுவர் தான் தீர்மானிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் தான் அந்த பையன் அடுத்த மேல. எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ், ஆசிரியர்களை நினைச்சு பாக்குறேன். அவங்க ஸ்டைல், அவங்களுடைய என்ன சொல்றது, தாக்கம், இம்பாக்ட். சொல்லுவாங்க, ஷோ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பனை காட்டி உன்னை நான் யார் என்று சொல்லி விடுகிறேன். உண்மை சொல்ல போனா உங்க ஆசிரியர் யார்? அலெக்சாண்டர் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அரிஸ்டாட்டில் தான் என்னுடைய குரு, அவர் மட்டும் இல்லை என்றால் நான் மாவீரன் நான் இருக்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு, சாக்ரட்டிஸ் தான் என் குரு, சாக்ரட்டிஸ் மட்டும் இல்லை என்றால் நான் இருந்திருக்க மாட்டேன். சங்கர் தயாள் சர்மா என்ற மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் ஜனாதிபதி இருந்தாரு. ஏமன் நாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டினுடைய அந்த மன்னர் வந்து விமான நிலையம் வரைக்கும் அவரே கார் ஓட்டிட்டு வந்து அவரை வணங்கி அவரை ஏற்றிட்டு போன வரலாறு தான் படிக்கிறோம். அப்ப அந்த கல்வியை கற்ற அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, அந்த மதிப்புணர்ந்த கல்வியை அந்த மாணவர்களுக்கு தர வேண்டியது. அந்த மாணவர்கள் இன்றைய தினம் நான் சேலத்துல டிஓ இருக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. போதை பொருள் வந்து அடிக்ட் ஆயிருந்தோம். இப்படியே போச்சுன்னா சமுதாயம் எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. வருங்காலத்தினுடைய சமுதாயம் அடுத்த தலைமுறை எங்க போய் நிற்கும் அப்படின்னு தெரியல. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தோன்றி புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமையே நின்றுட்டாங்க. ஆனா எல்லாம் தோன்றியாச்சு. இவர்களை நாம் மடைமாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது, அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டியிருக்கிறது, அவர்களை நல்வழியை காட்ட வேண்டியிருக்கிறது. சோ வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன? மகாத்மா காந்தி வந்து பாரத்ல படிச்சாரு, மிகப்பெரிய வக்கீல் அவரு. ஆனா அவருடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் வந்து
வக்கீல் தொழில் செஞ்சு சாதிக்கவே இல்லை. இறைவன் படைக்கப்பட்டது அவர் இந்திய நாட்டுக்கு போ, தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து இந்தியாவுக்கு போ, இவருடைய சொந்த நாட்டுக்கு போ, அங்க போய் என்ன பண்ற சுதந்திரத்தை வாங்கி கொடு என்று அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் தீர்மானிக்கப்பட்டது. வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி அவர்கள் அப்படிலாம் பிர்லா மாநிலம் தங்கியிருப்பார். டாடா பிர்லான்னு சொல்லக்கூடிய பணக்காரர் பிர்லா மாநிலம் சொல்லுவாங்க. பிர்லாவின் நோக்கம் பணம் சம்பாதிப்பது. காந்தியுடைய வாழ்க்கையின் நோக்கம் பிர்லா மாளிகளை தங்கி இருக்கிறது, அதாவது அது வந்து அனுபவிக்கிறது. அவர் சம்பாதிக்கிறது மட்டும் அவரு அனுபவிக்கிறதுக்கு இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்னவென்றால், நாம் நம்முடைய மெய்ப்பொருளை அறிந்து மறைப்பொருளை தெரிந்து கொண்டது. உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, உயிர், அதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நம்முடைய கருமையில் இருக்கக்கூடிய படைப்பொருள்கள் எல்லாம் அகற்றினால்தான் அடுத்த ஜென்மத்திலே, அடுத்த பிறவியிலே, திருவள்ளுவரே 7 பிறவி சொல்லியிருக்காரு, அதுல வந்து நம்ம அடுத்த மேற்பதவிக்கு நம்ம செல்ல முடியும். இந்த மாணவ செல்வங்களுக்கு இதை சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இப்ப சொன்னதால்தான் ஒரு ஸ்கூல்லயே பிரச்சனை ஆகி போச்சு. இதை பற்றி அவருக்கு அது ஹேண்டில் பண்ண தெரியல பாவம். அந்த இடத்துல அவர் வந்து சரியான முறையில் கையாள தெரியல. அது சொல்லுவாங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த சபையில அவையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் இங்கிதமாக இருந்திருக்க வேண்டும். அதன் காரணமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகளுக்கு நம்ம உள்ள போக முடியாம இருக்கு. மிக எளிமையா செய்யக்கூடிய வெல்கம் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டிய பள்ளிகள் இன்றைய தினம் வந்து சற்று தொய்வு இருக்கு. அதுக்கு இப்ப நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் எஸ் கே ஐயா அவர்கள் வந்து அதுக்குரிய முயற்சி எடுத்து அதுக்குரிய ஆணை மிக வரையில் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு, கல்லூரிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயர்கல்வித்துறைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரிகள் என்று சொல்லியிருந்த பொழுது மாணவர்களுக்கு இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர், ஏன்னா இங்கிருந்து ஸ்கூல்ல இருந்து போற முடியல, இப்பெல்லாம் அவங்க வந்து ஆற்றுப்படுத்துவதற்காக ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடத்துறாங்க கல்லூரிகள். அப்ப அவங்க வந்து கூப்பிடுறாங்க யோகா சொல்லி தரத்துக்கு, அவங்களுடைய மனமாற்றத்துக்கு, அவங்களுக்கு வந்து இந்த கல்லூரியில அவங்களுடைய ஒழுங்கு வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்வதற்கான கைட்லைன் சொல்வதற்கெல்லாம் அவங்க கூப்பிடுறாங்க. நான் கூட 2 கல்லூரிகளுக்கு போய் பேசிட்டு வந்தேன். ஆக இது வந்து இப்ப மாணவ செல்வங்களுக்கு தேவையான அடிப்படை அறிவார்ந்த அறிவை திறக்கக்கூடிய ஒரு கல்வி. பள்ளிகள் எல்லாமே அறிவு திருக்கோயிலாக மாற வேண்டும். பள்ளிகள் வந்து வெறும் பள்ளிக்கூடமாக இருக்காம அதை அறிவித்திருக்கக்கூடிய அறிவு திருக்கோயிலாக மாற வேண்டும். அப்படி மாற்றினால்தான், அதுக்காகதான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் விழாவை கொண்டாடுகிறோம். வருகின்ற 15ஆம் தேதி கூட திருக்குறள் விழா ராசிபுரம் அறக்கட்டளை காசி விநாயகர் கோயில் நடைபெற இருக்கு. 6ஆம் வகுப்பு முதல் 11 வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். சினம் தவிர்த்தல் என்ற அதிகாரம் தலைப்புல, தவம்ங்கிற தலைப்புல, அந்த அதிகாரத்துடைய அந்த 10, 20 குறள்களை அவர்கள் மனப்பாடம் செய்து அதனுடைய பொருள் உணர்ந்து அதுக்குரிய உதாரணங்களும் சொல்லி அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முதல் 3 பரிசுகள் வந்து கொடுக்கப்பட இருக்கிறது. சேலம் மண்டலம் அறிவிச்சிருக்கு. ஆக ஒரு மனிதனை நாம மேக்னெட்டா மாற்றணும். நாமளே ஒரு இரும்பு இருக்குது, ஒரு சாதாரண இரும்பு இருக்கு, ஒரு 1 கிலோ இரும்பு எடுத்து வச்சுக்கிறோம். அந்த இரும்பு வந்து என்ன பண்ணணும்னா பக்கத்துல குப்பை போனா கூட அதை அட்ராக்ட் பண்ண முடியாது, குப்பையை கூட ஈர்க்க முடியாது. அதே இரும்பை வந்து ஒரு காந்த புலத்துல வச்சுட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சுட்டீங்கன்னா, அடுத்த நாள் எடுத்து அந்த இரும்பு எடுத்து பாருன்னா அந்த இரும்பு வந்து காந்தத்தன்மை ஏற்றப்பட்ட இரும்பா மாறிடும். அதே இரும்பு தான், அதே வெயிட் தான், எடையோ நிறையோ எந்த மாற்றம் இல்லை. ஆனா அந்த 1 கிலோ இரும்பானது முதல் நாள் ஒரு சின்ன குப்பையை கூட இழுக்க முடியாம இருந்தது, அடுத்த நாள் 12 கிலோ இரும்பை இழுக்கும். ஸோ 1:12 ரேஷியோல 12 மடங்கு இருக்கக்கூடிய 12 கிலோ இரும்பை 1 கிலோ இரும்பு இருக்கு.
அது போலதான் மனவளக்கலை பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் அவர் 1 கிலோ இரும்பாக காந்தமேற்றப்பட்ட இரும்பாக மாற்றப்பட்டால் அவர் 12 கிலோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாணவர்களை 12 மாணவர்கள் மோசமா இருக்கக்கூடிய மாணவர்களை எளிதாக மாற்ற முடியும் ஒரு ஆசிரியர் என்று சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எத்தனாயிரம் ஆசிரியர்கள் எத்தனாயிரம் மாணவர்களை மிக எளிதாக மாற்ற முடியும். அப்ப அந்த வகையில மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம இது ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி. மாணவர்களை எவ்வளவு போக்கஸ் பண்றோமோ அதே போல நம்ம டீச்சர்ஸை போக்கஸ் பண்றோம். நான் தான் இப்ப கல்லூரிகளுக்கு கூட சேலத்துல ஒரு 10 கல்லூரிகளுக்கு போயிருந்தோம். போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபால் சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு பயிற்சி தரோம், இங்க இருக்க அறக்கட்டளைக்கு அனுப்புறீங்க, அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல உங்க ஃபேக்கல்டிக்கு முக்கியம், பேராசிரியர்களுக்கு முக்கியம். அதனால உங்க கல்லூரியுடைய தேர்ச்சி தான் அதிகரிக்கும், உங்களுக்கு தான் நல்லது. பையன் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கிட்டு போயிட்டா நான் கூட விளையாட்ட சொல்லுவேன், ஸ்கூல் எச்எம்மா இருக்கு, உங்க பையனை படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து 100% ரிசல்ட் வாங்கணும், பையன் 90% மேல எடுத்து போகணும், நாளைக்கு எதுவும் நீ நினைக்கிற கோர்ஸ் பையன் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் கஷ்டப்படுறோம், நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஸ்கூலை நடத்துறோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன சம்பளம்? இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் தராங்கன்னா 1,10,000 ரூபாய் 1,100,000 ரூபாய் சேர்த்துருவாங்க கவர்மெண்ட், ஒரு பைசா சேர்த்துருவாங்க. இல்ல எல்லாரும் பையனும் ஃபெயில் ஆயிட்டான், கிளாஸ்ல இருக்க 85 பேரும் ஃபெயிலு, 0% ரிசல்ட், முட்டை சைபர், எங்க சம்பளத்தை வந்து 1 ரூபா குறைச்சிடுவாங்களா? இல்ல, வேலைக்கு வர்றதுக்கு சம்பளம் தான் வரும், குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி சம்பளத்துக்காக வரும். ஆக உங்க பையன் எல்லா மார்க் எடுத்து நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போனா எந்த ஒரு பெனிஃபிட் ஆசிரியர்களுக்கு கிடையாது. இல்ல உங்க பையன் ஃபெயில் ஆகி 0 மார்க் வாங்கி ஸ்கூலே 0% எந்த ஒரு ஆசிரியருக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது. ஆனால் இது ஒரு டீச்சிங் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன், இட் இஸ் எ பியூர்லி சர்வீஸ். இதை ஒரு தொழிலாக பார்ப்பதில்லை, இதை ஒரு தொண்டாக பார்க்கின்றார். எனக்கு அப்பா ஹெட் மாஸ்டர் இருந்ததுனால, அம்மா டீச்சர் இருந்ததுனால எனக்கு அந்த தாட் இருக்கு. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கூட சொன்னாங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது எது அப்படின்னு கேட்டா உங்களுடைய ப்ரொஃபஷன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எனக்கு அடையாளப்படுத்துறது இதுதான். ரிட்டையர்மெண்ட் டேட்ல கூட ஒரு ஜோக் சொன்னாங்க, என்ன அதுக்காட்டி உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 60 ஆகுது அப்படின்னு. அதுக்காட்டி 60 ஆயிடுச்சா? இல்லையே, 60 ஆகுது, ஜஸ்ட் 60 இந்த 60 ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கும் 60 ஆகுது அப்படிங்கிறது நேர்மறை. இந்த வார்த்தை வந்து காரணமும் நம்முடைய பயிற்சி தான். வயசு 70 ஆகுது, 70 ஆகுது, 80 ஆகுது, 90 ஆகுது. எனக்கு தங்கச்சி மாமனாருக்கு இப்ப அண்மையில் தான் இருந்துட்டாரு. அவர் வந்து 106 சொந்த ஒரு கலங்காணி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், சரவணன் இல்லை, சரவணன் தெரிஞ்சிருக்கேன். அவர் ஈரோட்டில் வந்து டெலிஃபோன் சூப்பர். ஒரு 100 வயசு ஆகும் பொழுது நாங்கெல்லாம் போய் அவருக்கு மாலையெல்லாம் போட்டு அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது எதுக்கு இருக்கிற இவ்வளவு பண்றீங்க, எனக்கு 100 தானே ஆகுது ஜோக்கா, எனக்கு 100 தானே ஆகுது. ஏன்னா அவரு சொல்றாரு, மனிதனுடைய ஆயுட்காலம் 120 அடிக்கடி 120. அந்த உடம்பு படைக்கப்பட்டது 120 ஆண்டுகளுக்காக படைக்கப்பட்டது. நாம தேவையில்லாத உள்ள குப்பைகளை வந்து உணவுங்கிற குப்பையை போட்டோம், மனசுல நிறைய குப்பைகளை போட்டதுனால அந்த வயசு ஆயுட்காலமானது அப்படியே சுருங்கி இப்ப எல்லாம் 60, 60, 40, 30. கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் நம்மை விட்டு வைத்திருக்கிறது. பல பேருக்கு புஷ்டா போட்டிருக்கு, வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. நம்மை ஏன் விட்டு வைத்திருக்கிறது என்று சொன்னால், இவர்களால் சமுதாயத்துக்கு பயன்படுவார்கள் என்று இயற்கை நம்மை விட்டு வைத்திருக்கிறது. அப்ப சமுதாயத்துக்கு பயன்படுவது என்றால் சொன்னால், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் அறக்கட்டளைக்கு வரவழைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலமாக
இது ஒரு சுயநலம் கலந்த பொதுநலம். தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் முக்கிய கடமை என்று சொன்னார். தனக்கு நல்லதா இருக்கணும், ஊருக்கும் நல்லதா இருக்கணும். இப்ப தனக்கு நல்லதுன்னா சுயநலம், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தானே இப்ப அடுத்து வெல்த் சம்பாதிக்க முடியும். வெல்த் நல்லா இருந்தா தானே இப்ப பொருள் ஈட்டி ஆகும். பொருள் ஈட்டுறதுக்கு என்ன வேணும்? ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்ம அடுத்த வேலைக்கு போய் பொருள் ஈட்ட முடியும். அப்புறம்தான் தொண்டு செய்ய முடியும். பொழுதுக்கு தொண்டே செஞ்சுட்டு வச்சுக்க, வீட்டுல முத்திர குத்திடுவாங்க. ஆக அந்த வகையில நமக்கு இந்த எல்லா வகையும் பார்க்கின்ற பொழுது இந்த நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. இந்த அகத்தாய்வுல வைக்கும் பொழுது இந்த 5 பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. இதை வச்சு மாணவர்களை நாம் சரியான முறையில கொண்டு போனால் மிகப்பெரிய அளவில் அவர்களை கொண்டு வர முடியும். நம்முடைய எதிரி யார்? நண்பன் யார்? மாணவர்கிட்ட கேட்கணும். அது நம்மகிட்ட கேட்டுக்கலாம். நமக்கு நண்பன் யார் என்றால் நாம தான். நமக்கு எதிரி என்று ஒருவர் இருந்தால் அது நம்ம தான், எந்த மாற்றம் இல்லை. நம்முடைய மனம்தான் நம்முடைய உண்மையான எதிரி. ஒழுங்கற்ற மனமே நம்முடைய உண்மையான எதிரி. உழவன் சார் சொல்ல, அசைஞ்சு கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்புன்னு சொல்லுவாங்க. அசைஞ்சு கெட்டது மனசு. ஏன்னா மனசு அசையாம இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அலைய விட்டுறோம். அசையாம கெட்டது உடம்பு தான் நல்லா அசைய வைக்கணும். காலை உடற்பயிற்சி செய்யணும், யோகா போகணும், தியானம் போகணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், சன்லைட்ல விட்டமின் டி வேணும்னா சூரிய ஒளியில போயிருக்கணும், இதையெல்லாம் செய்யணும். நியூட்ரியண்டா உணவு எடுத்துக்கணும், ஓடணும், எல்லாம் விளையாட்டு எல்லாம் இருக்கணும். ஆனா நம்ம எல்லாம் உட்காந்து முதல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஒரு கால்வாசி கூட இல்லை. நம்ம முன்னோர் செஞ்ச வேலைகள் எடுத்தீங்கன்னா கால்வாசி கூட இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே சொபிஸ்டிகேட்டட் லைஃப்ல போயிட்டோம். டாக்டர் சொன்னா சொல்றாங்க, ஸ்கின்னுக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல விட்டமின் டி. டெய்லி 1 மணி நேரம் வெயில் நிக்கிறீங்களா சார் அப்படிங்கிறாரு. நான் இதுக்காக பேப்பர் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு உட்காந்து சேர் போட்டு உட்காந்து அந்த பேப்பர் பிடிக்கிற மாதிரி உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து. நான் வெயில போறது என்ன எல்லாம் ஏசியில உட்காந்துட்டோம். இல்ல ரூம் டெரஸ் பில்டிங்ல உட்காந்துட்டோம். வெயில் படுறதே இல்லை ஸ்கின். அப்ப விட்டமின் இது போல ஒவ்வொரு மினரல்ஸும் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் நம்முடைய இயற்கைங்கிற மிகப்பெரிய பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்கு. அதை உள்வாங்கக்கூடிய வழிகள் தெரிந்திருந்தும் அதை பயன்படுத்தாத காரணத்தினால்தான் பல நோய்கள். இப்ப கூட சைனால ஏதோ புது நோய் கூட பார்சல் வந்து இதை பார்த்தா பயமா இருக்கு. கொரோனா மாதிரி அடுத்த கொரோனா வரும்போது. கொரோனா வந்த முன்னாடிதான் இது ஒரு இப்ப நிறைய வெல்னஸ் சென்டர் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய என்னது நோய் இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு மக்களுக்கு. நிறைய ஆர்கானிக் ஃபுட் வாங்கணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், உடம்பை ஃபிட்டா வச்சுக்கணும், இளமையா வச்சுக்கணும், ஹெல்த்தா வச்சுக்கணும். இது எல்லாருடைய தாட்டும் இந்த 21க்கு பின்னாடி கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்ன வாழ்க்கை மாறிடுச்சு. உறவு முறையே மாறிடுது. கொரோனா அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய பெத்த அப்பா மகனுக்கு கூட பார்க்க முடியாத சூழ்நிலைகள், அவருடைய இறப்புக்கே வராத ரத்த உறவுகள் எல்லாம் நம்ம பேப்பர்ல டிவியில பார்க்கணும். ஆக இந்த கொரோனா என்பது நமக்கு ஒரு நமக்கு வாழ்க்கை தினமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் செல்கிறது. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை நமக்கு ஏதேனும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நம்ம உன்னிப்பா கவனிக்க தவற முடியும். கொரோனா என்று மிகப்பெரிய பாடத்தை உலகம் முழுக்க கற்றுக் கொடுத்துருச்சு. அதனால எல்லாரும் முடிச்சுட்டாங்க. இந்த கொரோனா இப்பதான் நான் சிரிச்சுட்டே சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளு, யாவரும் கேளு யாதும் ஊரே. இப்பதான் நமக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம நல்லா தான் போது நினைப்போம். சுயநலம் மட்டும் இருந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தா என்ன நினைப்போம். ஆனா நம்ம வீதிக்காரன் எப்படி இருந்தா என்ன. இந்த கொரோனா காலத்துல பாருங்க, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் கொரோனா வந்துடக்கூடாதுப்பா வேண்டோம். ஐயோ நம்ம வீதிக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுப்பா வேண்டோம். ஐயோ நம்ம ஊருக்கே யாரும் வந்துடக்கூடாதுப்பா வேண்டோம். ஐயோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுப்பா வேண்டோம். அப்புறம் இந்தியாவுக்கே வந்துடக்கூடாதுன்னு வேண்டோம்.
இதான் அவர் சொன்னார். யாவரும் கேளீர், யாரும் ஒரே. அப்ப அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்காக தான் நமக்கு ஒரு டெஸ்ட் மெட்டீரியலா வந்து, ஆக இதையெல்லாம் நாம் உள்வாங்கி வருவது நமக்கு மிகப்பெரிய விஷயம். மாணவர்களிடம் இந்த ஆற்றல்களை எவ்வாறு செலுத்துவது, அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார் ஆத்திச்சூடியில் ஔவையார். அதை போல நம்ம மாத்தி சொல்லணும், அறம் செய்ய பழகு. அறம் செய்யறதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், சேரிட்டி கொடுங்க அவனுக்கு. சொல்லுவாங்க, எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தொண்டு நிறுவனத்துக்கும் ஏழைகளுக்கும். அதனாலதான் இவ்வளவு அறங்காவலர்கள் இவ்வளவு கொடுத்து கத்துற. நான் பார்த்து அசந்து 572 அறங்காவலர் இருக்காங்கன்னா எவ்வளவு தொகை, எவ்வளவு பெரிய விஷயம். ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய புண்ணிய கொள்முதல் முதலாளிகள் இருக்கக்கூடிய சபையில் நான் பேசுவது இன்னும் பொருத்தமாக, ரொம்ப சந்தோஷமாக, அதுல நானும் உங்கள் இவ்வளவு பெரிய என்ன சொல்றது, பெரிய ஜோதியில நானும் வந்து கலந்துகிட்டு இருக்கேன். ஆக இது ஒரு புண்ணிய கொள்முதல் நிகழ்ச்சி. இது ஒரு புண்ணிய கொள்முதல் மன்றம். இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையுடைய அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும் என்று இதுல 2 குறள் எடுத்ததுல சொல்லி ஆகணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்தது ஊதியம் இல்லை. உன் உடம்புல உயிர் ஒட்டி இருக்குதுன்னா அதுக்கு என்ன சம்பளம் தர போறேன் அப்படின்னா, நீ வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல், எவ்வளவு இருக்கிறதோ அதை முடிந்த அளவுக்கு கொடுக்கணும். இந்த அழகா சொன்னார், தானத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் லோன் சார் மீட்டிங்ல ரொம்ப நாளா கூர்ந்து கவனிச்சு. நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். 2 ஒழுக்க பண்பாட்டை மகரிஷி அவர்கள் அழகா சொல்றார். அதுலயே 2 வந்துருச்சு, தர்மமும் வந்துருச்சு, தானம் வந்துருச்சு. 2 ஒழுக்க பண்பாட்டுடைய முதல் பண்பாடு நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் அப்படிங்கிறது தர்மம். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், உதவிகள் செய்வேன். அது எந்த உதவியா இருக்கலாம், உடல் உழைப்பா இருக்கலாம், பொருள் உதவியா இருக்கலாம், அது தானம். அப்ப தர்மத்தையும் தானத்தையும் செய்கின்ற பொழுது அவர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாங்க. பழைய பாடல்ல கூட சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆக அந்த தர்மம் தானத்தை எல்லாம் செய்வதற்கான மனதை நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு இப்ப அந்த பசங்கிட்ட இப்பயே அந்த சின்ன விதையை போட்டணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதையும், இப்ப ஒரு ஸ்கூல் நான் கூட சொல்லுவேன், நான் பேசும் பொழுது ஒரு கிளாஸ் 50 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 பேர் 5 பேராச்சும் ஒரு ஸ்பார்க் வரும். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் கவனிக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே தூங்கிக்கிட்டே முடிச்சுக்கிட்டே கூட தூங்கிட்டு இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்களாம் பெரிய என்ன சொல்றது, ராமகிருஷ்ண பரமஹம்ச மாதிரி பெரிய மெய்ஞானி மாதிரி போயிட்டு இருக்கீங்களா, நீங்க கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க. தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் சொன்னாங்க. நீதான் அதுக்கு உதாரணம் நீங்க தான் அப்படின்னு கூட கிளாஸ்ல கிண்டல வச்சுக்கோங்க. அப்ப அது மாணவ சேர்ந்தவங்களுக்கு இது மாதிரி அறம் சார்ந்த பொருட்களை, அதுவும் குறிப்பா திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப நிறைய பத்தினா அந்த வேதாத்திரியமும் வள்ளுவம்ங்கிற தலைப்புல தான் படுத்து பேச்சு போட்டி கருத்து போட்டி வருது. அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பொருளுமே, அந்த அறத்துப்பாலாகட்டும் பொருட்பாலாகட்டும், அந்த அறத்துப்பால் பொருட்பால் இருக்கக்கூடிய அந்த ஏதேனும் ஒரு 2 அதிகாரத்தை அவர்கள் மாணவர்கள் கை எடுத்தாங்க. சும்மா 2 3 நாமளே படிச்சது, அந்த அந்த பீரியட்ல படிச்சதெல்லாம், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த வார்த்தை வந்து ஓஹோ, இந்த போது காய் இருக்கு கனி இருக்குன்னா நம்ம எதை சாப்பிடுவோம், கனிதான் சாப்பிடுவோம், இதுதான் பேசுவோம். அப்போ ஒருத்தர் மனசை புண்படும் மாதிரி சொல்லக்கூடாது. அதுதான் 2வது பண்பாட்டுல வேதாத்தை பற்றி சொல்லுவோம். எந்த வார்த்தை எடுத்தாலும் சரி,
கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்குரிய இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்திருப்பார். யாகாவராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பல் சொல்லியிருக்கப்பட்டு சினம் தவிர்த்தல். இது போல ஒவ்வொரு அகத்தாய்வுக்குமே எப்பொருள் யார் யாருமாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. பெரியார், தந்தை பெரியார் சொல்வாராம், நான் சொல்ல நம்பக்கூடாது, நீ யோசனை பண்ணி நீ யோசிச்சு உன் மனசுல கேள்வி கேட்டு அப்புறம் நீ விடையை தெரிஞ்சுக்க கண்டுபிடிச்சுக்க, நான் சொன்ன மட்டும் நம்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய். ஆக ஒவ்வொரு குரலுமே வேதாத்திரியமும் வள்ளுவமும் எடுத்து பேசி நினைக்கின்ற பொழுது அந்த திருக்குறளை எவ்வளவு ஆளும் உள்வாங்கி கொண்டு அந்த அறத்துப்பால் பொருட்பால் எசன்ஸா உள்ள கொடுத்திருக்காரு அகத்தாய்ல. பிரமிக்க வைக்கிறது பார்க்கின்ற பொழுது. இதை மாணவ செல்வங்களுக்கு நம்ம இப்ப ஒரு போட்டியா வைக்கணும். இதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம், வாழ்க்கையினுடைய அடுத்த மறுமலர்ச்சி இருக்கு. அதனாலதான் அவர்கள் எல்லாம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மகரிஷியை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி நினைக்கும் பொழுது வையத்துள் வாழ்வாங்க வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகிறவர்களாம் தெய்வம், தெய்வ பிறவிகள். இவர்களெல்லாம் மானிட பிறவிகள் அல்ல, மானிட ரூபத்தில் வந்து தெய்வ பிறவிகள். அதனாலதான் அவர்கள் படிப்பறிவே இல்லை என்றாலும் கூட இவ்வளவு கவிதை எழுத முடியுது, இவ்வளவு வாழ்க்கை தத்துவம் எழுத முடியுது. வான்காந்தத்தை பத்தியும் ஜீவகாந்தத்தை பத்தியும் அவர் எழுதக்கூடிய கவிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பிரமிக்க வைக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் கூட அதை பார்க்க முடியாத அளவுக்கு அதை அவர் அனைத்து துறை வளர்ச்சி செயலாளர் குறிப்பு கொடுக்கிறாரு. நேற்றைய தினம் நாங்க கோயம்புத்தூர் ராமகிருஷ்ண மிஷன் போயிருந்தோம் அங்க, அதனால அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொன்னேன். கோயம்புத்தூர் பெருநாயக்கன் பாளையத்தில் தான் படித்தோம். அங்க பிஎட் படிச்சோம். அதுல நேற்றைய தினம் ராமகிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்துச்சு. அங்க போய் கேலண்டர்லாம் கொடுத்தோம். இங்க கேலண்டர் போட்டிருந்தோம் ராமகிருஷ்ணன். அங்கே அதை சொன்னோம், என்ன சார் நீங்க இப்ப மனவளக்கலை போட்டுட்டீங்க, இங்க ராமகிருஷ்ண மிஷன் வரமாட்டேங்க போட்டுருக்கீங்களா நீங்க என்று அவர்களாம் இன்னைக்கு. நான் சொன்னேன், இல்ல இல்ல அது ரெண்டு கண்களா தான் நம்ம நினைக்கிறோம், ரெண்டுமே அவசியம் தேவை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகப்பெரிய மகான், மாற்றம். சுவாமி விவேகானந்தர் என்னுடைய ஹீரோ, என்னுடைய என்ன சொல்றது ரோல் மாடல், என்னுடைய ஹீரோ. அவருடைய அந்த கெஸ்டர் நிக்கிற கோசே எனக்கு பிடிக்கும், வீட்லயே தான் வச்சிருக்கேன். அன்னை சாரதா தேவி ரொம்ப அற்புதமான தெய்வ பிரிவு தான். அதனால அந்த வகையில குரு பூஜைக்கு போயிருந்தோம். இங்க இருந்து ஒரு 25 பேர் போயிருந்தோம். அது போல உழவன் சார் வருவாருன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. அங்க எல்லாம் வந்திருந்தாங்க, மிகப்பெரிய ஆட்கள்லாம். காசி, ராமேஸ்வரம், வாரணாசி, காசி, அந்த ஹரித்வார், ரிஷிகேஷ், நிறைய வந்திருந்தாங்க. அவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்களை எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம். நேற்று நைட் வரப்ப 10 வந்து சேர்ந்தோம். இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு அங்க இருக்கிறவன் இன்னைக்கு கோயம்புத்தூர் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு ஐடியா. அவன் நேற்று தலைவர் என்ன சொன்னாருங்க, நீங்க வந்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்ன வந்துட்டு போயிறீங்க, உங்களுக்குலாம் இங்க ரூம் இருக்கு, ஒரு 4 நாளைக்கு தங்கிட்டு தான் போகணும். 4 நாள் தங்குறதா, வரங்க கண்டிப்பா சமைச்சே வர நாளைக்கு எடுத்துக்கோப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் நம்ம ராஜி வந்திருக்காரு, ராஜி நிக்க வா இருக்காரு. அவரு ராஜி அடுத்த முறை போலாங்க, ஒரு 3 நாளுக்கு தங்குற மாதிரி போலாம். இதுல நம்முடைய இப்ப பள்ளியில ஆசிரியர் மாணவர்களை அடிப்பதை பற்றி ஒரு சொல்லுவாங்க. நான் அதை சொல்லுவேன், நான் டிஓ இருக்கும்போது நிறைய பெட்டிஷன் வரும், புகார்கள் வரும். என் பையன் அந்த ஆசிரியர் அடிச்சுட்டாரு, கிள்ளிட்டாரு, இதை ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் வார்த்தைகள் சொல்லிட்டு மனித உரிமைக்கு போறோம், ஹியூமன் ரைட்ஸ்ல பெட்டிஷன் தரேன், கலெக்டர் கிட்ட ஜிடிபி. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், பட் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அதுல மாற்றம் இல்லை.
பட் தர்மப்படி அது சரின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தர்மத்துக்கு அடி வாங்கினேன். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் கூட தர்மம், ஏன்னா மற்றவங்களோட எனக்கு கொஞ்சம் அதிகம் அடி விடுவோம். ஏன் கேட்டா, நீ ஹெட் மாஸ்டர் பையன் இல்ல, நீ அரிசியா டீச்சர் பையன் இல்ல, ஏன்னா நீ என்ன இதுல தப்பா இருக்கிற சார். நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கூட வாங்கியிருப்பேன். அவுட் ஆஃப் 100 வந்து 90, ஐ காட் 90, above 90 வச்சுங்க, 92 வாங்கினா கூட ஏன் 4 தப்பு பண்ணிருக்க அப்படின்னு அடி விடுவோம். இங்க வீட்டுக்கு வந்தாலும் எங்க சேர்த்து விடுவோம். எங்க அம்மா வந்து டீச்சர் எனக்கு, ஏன்னா வீட்டுல அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து வீட்லயும் சொல்லித்தர, இன்னும் மார்க்கு தப்பா இருக்கு, இன்னும் அடி. ஸோ வீட்லயும் அடி, வெளியே அப்படி அடிச்சதுனாலதான் நம்மளாம் படிக்க முடிஞ்சது. பட் இந்த ஆக்ஷன் மட்டும் பார்க்க கூடாது, அதோட இன்டென்ஷனை பாருங்க, அது உள்ள இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை பாருங்க. கசாப்புக்காரன் வந்து ஒரு ஆட்டை வந்து மாலை போட்டு கூட்டிட்டு போறான் அப்படின்னா அவனுடைய இன்டென்ஷன் தப்பு. ஆனா ஒரு அம்மா குழந்தையை பிடிச்சி அடிக்குது அப்படின்னா அது இன்டென்ஷன் ரைட்டு. அம்மா அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்றதா? சோ ஒரு ஆக்ஷனை பிடிச்சு முடிவு பண்ணக்கூடாது, ஒரு செயலை பார்த்து மட்டும் முடிவு செய்து விடக்கூடாது. அதனுடைய இன்டென்ஷன், நோக்கத்தை, உள்ளார்ந்த நோக்கத்தை நீங்கள் ஆராயும். இப்ப நாம செய்யறது அதுதான். நம்முடைய ஆக்ஷன் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னடா இப்ப போய் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்களே, ஏங்க கஷ்டமா இருக்குது, நமக்கு வருத்தமா இருக்குது, அவங்களுக்கும் அச்சமும் தொந்தரவு தான். ஆனா நம்முடைய இன்டென்ஷன் வந்து நோக்கம் சரியாக இருந்தால் கட்டாயமாக ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீரும். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். உன் எண்ணம் மிக சரியாக இருந்தால் அந்த எண்ணம் தான் சொல்லாக, செயலாக, பழக்கமாக, வழக்கமாக, உன் வாழ்க்கை நெறியாக, தத்துவமாக மாறிவிடும். சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டு இருக்கார். ஆக ஒரு சாதாரண மகான் அல்லவர், மிகப்பெரிய தெய்வ பிரிவார். ஆக அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அப்ப அந்த இன்டென்ஷன் வந்து நம்முடைய நோக்கம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த மனவளக்கலையை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டு, நேரம் கருதி, டைம் ஆச்சு நீங்க பேசலாங்களா? டைம் இருக்கா? முடிஞ்சது. ஆக ஏன்னா என்னுடைய அனுபவத்தோடு கலந்து பேசுறது, என்னுடைய எண்ணங்கள்ல இருந்து என்ன பேசுறது, இதை பேசுகின்ற பொழுதெல்லாம் மாணவர்கள் என்ன, என்னுடைய பெரிய மனக்குறை என்னவென்றால், வருங்கால மாணவர்கள் இப்படியே விட்டுவிட்டால் சமுதாயம் இன்னும் மோசமாக முடியும். இப்பயே அப்படியே போயிட்டு இருக்கு. இதை எப்படி மாத்துறது எல்லாம் புரியாம கஷ்டப்படுறாங்க. அதை மாத்துறதுக்கு மனவளக்கலை என்ற பயிற்சியை உள்ளார்ந்த அன்போடு நம்ம எடுக்கக்கூடிய வந்து மேலோட்டமா அவங்க எடுத்துக்காம ஒரு உள்ளுக்குள்ள பெனட்ரேட் ஆகிருக்கும். ஒரு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸா, ஒரு மைண்ட்ஃபுல் டாஸ்கா. சொல்லுவாங்க, இங்கிருந்து இப்ப சென்னை போனோம்னா, சென்னைக்கு போற வரைக்குமே நமக்கு வந்து காருக்கு லைட் தேவையில்லை, ஒரு 3 அடி லைட் இருந்தா போதும் சென்னைக்கு போயிடும். அப்ப இந்த 3 அடி லைட் சரியாக இருந்தால் போதும், நம்ம 300 மைலையும் கிடக்கலாம், 3000 மைலையும் கிடக்க முடியும். ஆனா அந்த 3 அடி லைட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும், ஃபீஸ் போயிடக்கூடாது, பல்புகள் பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக நான் வந்து சென்னைக்கு போறேன், எனக்கு போற வழியெல்லாம் லைட் போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அந்த 3 அடி லைட் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியது மனவளக்கலை மாணவர்களுக்கு. அது பள்ளி என்ற குறிப்பாக இந்த டீனேஜ் பருவத்தில் மாணவர்கள். ஆக நம்ம பெற்றோர்களாகிய நாம், பேராசிரியர்களாகிய நாம், அரங்காவலராகிய நாம், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிந்த பள்ளி ஆசிரியரிடம் எடுத்து சொல்லி, இது எங்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியராகிய உங்களுக்கும் ஒரு பெரிய புண்ணிய கொள்முதல். மாணவர்கள் இன்றைய தெரியாது, அவர்கள் நாளைக்கு சொல்லுவான், ஆக அந்த ஆசிரியருக்கு நான் படிச்சேன், அன்னைக்கு அவர் எனக்கு நம்ம சொல்ல முடியா, எனக்கு சொல்லிக் கொடுத்த இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்த டீச்சர் இன்னைக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன், கிராமர் அவை பக்காவா சொல்லிக் கொடுத்தாரு. மேத்ஸ் எடுத்த ஒரு சார் நான் மறக்கவே முடியாது, கெமிஸ்ட்ரி சயின்ஸ் எடுத்த ஒரு டீச்சர் பர்ஃபெக்ட். ஆக சில டீச்சர்ஸ் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ டீச்சர்ஸ் நம்மளை கடந்து போயிருக்கலாம் வாழ்க்கையில, 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை.
அல்லது காலேஜ் யூனிவர்சிட்டியில. ஆனா ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த டீச்சராலதான் இன்னைக்கு நான் டிஓ உட்கார்ந்துக்கிறேன், இந்த ஆசிரியருடைய தாக்கம் தான் என்னை படிக்க தூண்டிச்சு, இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த நேர்மறை வார்த்தைகள் தான் என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சு, இல்லைன்னா என்னுடைய பாதை மாறி இருக்கும் என்று நாம் உள்ளுணர்வு சொல்லுகிறது. அதை போல இப்பொழுது சற்று சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு, அடிக்கடி சொல்லுவேன், கஷ்டப்பட்டு இஷ்டப்படணும், இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட்டு இஷ்டப்படணும். அந்த கஷ்டப்பட்டு இஷ்டப்படுகின்ற பொழுது வெற்றியை கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றியானது நிரந்தர வெற்றியாக மாறுவதற்கு இந்த மனவளக்கலையை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நம்பாலான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். உங்களோடு இணைந்து நான் கைகோர்த்து வர தயாராகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியை கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.